இப்போது இந்த வாரம் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. என்னென்ன, இப்போ மந்திரம் வரும் பாருங்கள். மந்திரத்தை எழுந்து நின்று 3 முறை சொல்லுங்க. வினைகளெல்லாம் அகற்றுகின்ற இந்த விக்னேஸ்வரனுடைய தரிசனத்தை பார்த்து கொண்டே அந்த மந்திரத்தினுடைய துணிகள் உங்களுடைய வாயின் மூலியமாக இந்த இறைவன் பாதத்திலே சேர்ந்து இந்த விநாயகன் உங்களுடைய வினையெல்லாம் தீர்த்து முன்முதலாக விளங்க வைத்து விடுவான் என்பதற்காக தான் சொன்னேன். ஏன்னா இந்த விநாயகர்கிட்ட ஒரு அற்புதமான விஷயம் இருக்குங்க. இன்று வரையிலும் வைஷ்ணவம் சைவம்ங்கிற ஒரு கோட்பாடு உண்டு. இந்த விநாயகர் இரண்டுக்கும் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அற்புத ஞானி. எப்படின்னா, வினை தீர்க்கும் விஷயங்களை இந்த விநாயகன் தீர்த்து விடுவான். இந்த உடம்பின் உள்ளேயே அப்படியே பின்பாகத்தில் நோய் தீர்க்கும் தன்வந்திரி உள்ளது ஒரே விக்கிரகத்தில். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. வினை தான் நோய்க்கு காரணம், நோயா வினைக்கு காரணம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்விக்குறி வச்சுக்கலாம். முதல்ல வினையை பார்ப்போம். ஒரு சன்னியாசி என்ன பண்ணுறார், மிக 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 அற்புதமான சக்தி படைத்தவர் அப்படி வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. மன்னன் மன்னன்னு சொல்கிறாங்களே, இந்த மன்னன் எல்லாம் என்ன இருக்குது அப்படி அரசன்னா, இது ஏன் இந்த மாதிரி இவ்வளோ போட்டி பொறாமைகள் உலாவி கொண்டிருக்கிறது நாட்டிலே? அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், மன்னனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோசித்தாராம். அதே நேரத்திலே ஒரு அரச பரிபாலனம் செய்து நாட்டையே செம்மையாகவும் செழுமையாகவும் வைத்து கொண்டிருந்த ஒருத்தர், மன்னன் வாழ்க்கை போதும், நாம் சந்நியாசி வாழ்க்கையை மேற்கொண்டு அந்த சித்த வேலைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு ஞானம் பெற வேண்டும் என்ற சிந்தனை அந்த மன்னருக்கு வந்ததாம். இவர் காட்டுக்கு வந்து விடுகிறார். மன்னன் தன் தம்பியின் இடத்தை ராஜசபையை ஒப்படைத்து விட்டு வந்து விடுகிறார். இவர் நல்ல குருவை தேடுகின்றார், கிடைக்கவில்லை. அதே வேளையில் இந்த சித்தரும் அவரிடத்திலே சன்னியாசியும் போகிறாங்க. 2 பேரும் ஒன்றா சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது இவர் பார்த்தா ஏதோ இந்த ஞானியை பார்த்தா நல்ல ஒரு ஞானி மாதிரி தெரிறாருன்னு மன்னர் காலில் விழுகிறார். எழுந்துறப்பா அப்படின்னு. என்ன விஷயம்? ஐயா, நான் ஒரு ராஜா, நான் நாட்டை நன்றாக ஆண்டு விட்டேன், எனக்கு எல்லா கடமைகளும் முடிந்து விட்டது, ஞான வாழ்க்கையை மேற்கொண்டேன், எனக்கு எந்த குருவும் கிடைக்கவில்லை, தங்களை கண்டால் எனக்கு ஞானம் கிடைப்பது போல் ஒரு உணர்வு தோன்றுகிறது, ஆகையால் எனக்கு நீங்கள் ஏற்று சீடனாக எடுத்து என்னை அருள்பாலிக்கணும்னு சொல்கிறார். இது என்ன ஆகுது? இவர் சொல்கிறார், அப்படியாப்பா நீ மன்னனா, சரி ஒரு நாள் நான் உன்னுடைய அரசவைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன சுவாமி, தாராளமாக போயிட்டு வாங்கன்னு ஒரு மடலை எடுத்து எழுதி தன் தம்பிக்கு கொடுத்து அனுப்புகிறார். நீ இங்கேயே உட்கார்ந்து இந்த தபஸை மேற்கொண்டு செய், நான் வந்து பார்த்து கொள்ளுகிறேன் என்று அந்த சன்னியாசி புறப்பட்டு போகின்றார். போகின்ற வேளையிலே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இவரை கவனிக்கிறார் அவர் தம்பி. அதாவது இதுவரைக்கும் குளித்ததிலே பார்த்தீங்கன்னா அர்த்தர், புணுக்கு, ஜவ்வாது போன்ற உயர்ந்த வாசனாதி திரவியங்களை போட்டு குளிப்பாட்டுறாங்க அந்த சன்னியாசியை. அவர் இதுவரைக்கும் பார்க்காத ஆகாரங்கள், பார்க்காத விஷயங்கள், அதையெல்லாம் சாப்பிட்டு அவ்வளோ அரச சபையில் ராஜாவுக்கு எந்த சேரோ அந்த சேரில் சன்னியாசி அமர வைத்து விடுகிறார் அந்த மன்னனுடைய தம்பி. மாலை நேரம் வருகிறது. உடனே இந்த சன்னியாசி எழுந்து, போதும்பா நான் காட்டுக்கு போக வேண்டும் என்கின்றார். சாமி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லையப்பா, அரச வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டேன், தெரிந்து கொண்டேன், என் கடமை முடிந்தது, நான் கிளம்புகின்றேன். இல்லை சுவாமி, நீங்கள் இருந்துட்டு தான் போகணும். இல்லை இல்லை, அதுக்கு உத்தரவு இல்லை, எனக்கு விதி இல்லை, உன்னுடைய உபச்சரணை மிகப்பெரிய ஒரு விஷயம், நீ நன்றாக இருப்பா என்று கிளம்பிடுறார். எல்லைக்கு எடுத்துன்னு வந்து விட்டுடுறாங்க. இவர் அந்த எல்லையிலிருந்து இவர் நின்ற காட்டிற்கு வர வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். இவர் வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, 2 யானைகள் ஒரே ஒரு ஒற்றைப்பாதை வழி, அந்த வழியில் தான் போயாகணும், வேறு வழி கிடையாது. அங்கே 2 யானைகள் ஒன்றை ஒன்று முட்டி கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது. இந்த சண்டை போட்டு கொண்டிருந்த பார்த்துட்டு ஒரு யோசனை பண்ணுறாரு, காலையில் ஆச்சு, சாயந்தரம் ஆச்சு, இரவு ஆச்சு, சண்டை விட்ட பாடு இல்லை. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, சண்டை விட்ட பாடு இல்லை. திரும்பி பார்க்குறார், இது என்ன சண்டையே முடியாது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போய் அமர்ந்து கொள்ளுகின்றார். இவர் அமர்ந்த வேலையிலே பலம் பெற்ற யானை ஒன்று இன்னொரு யானையை சாகடிச்சிருது.
செத்த யானை குகையை மூடிக்கிட்டு இவர் உள்ளே இருக்க அப்படியே விழுந்து குகையை மூடி செத்து போகுது. யானை குகையை மூடிச்சுன்னா எப்படி சன்னியாசியால் தள்ள முடியும்? என்ன பண்ணுறதுன்னு புரியாத ஒரு சூழ்நிலை. உள்ளே சன்னியாசி இருக்கிறார். 15 நாள் 20 நாள் ஒரு மாதம் கணக்கில் ஆகுது. யானை அழுக ஆரம்பிச்சிருது. அழுகின யானையை கிழித்து கொண்டு அப்புறமா வெளியில் வரார். ரொம்ப நாடி நரம்பு போல் வந்துருச்சு. காட்டுக்கு நேராக வந்தால் மன்னர் பார்த்து பயந்து எழுந்து போகிறார். சுவாமி, என்னுடைய தம்பி ஏதாவது துரோகம் பண்ணிட்டானா? நான் தான் மகா பாதகம் நடந்து போச்சே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என் தம்பி ஏதாவது செய்தானா? போகும்பொழுது பருத்த உடலோடு போனீங்களே, வரும்பொழுது மெலிந்து வரீங்களே, என்ன நடந்தது? ஒன்றுமில்லைடா, ஒரு நாள் அரச வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று நான் நினைத்ததற்கே இவ்வளவு பெரிய தண்டனையை ஆண்டவன் கொடுத்து விட்டான். இந்த வினையை நான் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. அங்கு இறந்தது ஒரு யானை, இருந்தது ஒரு யானை, என்னை காத்தது அந்த ஆணை முகத்தோன் என்று விநாயகப் பெருமானை சொன்னாராம். யாருக்கெல்லாம் எவ்விதத்தில் வினை இருக்கிறது என்று நினைக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் வினை என்று மனசில் பட்டுவிட்டால் விநாயகனை கண்முன் நிறுத்தி இந்த மந்திரத்தை படித்தால் எவ்வித வினையும் ஓடிவிடும், தேய்ந்துவிடும். அது பாட்டுக்கிட்ட நல்லவைகள் எல்லாம் நடத்தி கொடுத்து விடும். இதே விநாயகனை தரிசனத்தோட அப்படியே பாருங்க, வினையை தீர்த்து விட்டோம். இப்பொழுது இந்த வினையால் தான் நோய் பீடிக்கிறது. எப்படி ஒரு சன்னியாசி இழைத்தாரோ அதுபோல் இந்த நோய் வராமல் இருப்பதற்கு அந்த தன்வந்திரனுடைய விஷயத்தை பார்க்க. அப்போ ஆதிகாலம் முதல் இன்று காலம் வரை எவர் ஒருவர் எந்த மருத்துவத்தை தொட்டாலும் சரி, இப்போ ரிக்கு, எதுர், சாமன, அதர்வன வேதங்கள் 4, உபவேதங்கள் 4, ஆயுர், அர்த்தம், கந்துரு, தனுர் என்று 4 வேதம். இந்த ஆயுர்வேதம் என்ற வேதத்திலே தான் நிச்சயமாக வைத்தியத்தை பற்றி விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் சித்த சாஸ்திரத்தில் சித்த வைத்தியமாகவும் வருகிறது. அப்போ அந்த ஆயுர்வேதங்களுக்குள்ளே சென்றால் இந்த தன்வந்திரி பெருமானுடைய பெரிய ரகசியங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போ இவர் பாருங்க, ஒரு கையில் மூலிகை வச்சிருக்கார். அந்த கையிலேயே இடது கையிலேயே அட்டைப்புழு ஒன்று இருக்கிறது. இது அந்த அட்டைப்பூச்சு. அந்த காலத்திலேயே சில விஷயங்கள் நாடி வழியாக ஏற்படுகின்ற ரணத்தையும் ருணத்தையும் ஆற்றுகின்ற சக்தி இந்த அட்டைப்பூச்சிக்கு உண்டு. அதனால் அதை கையில் பிடித்து வைத்திருக்கிறார். யார் ஒருவர் இந்த தன்வந்திரியை தழுவி நோய்வாய்ப்பட்டு வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்கள் அமிர்தம் சாப்பிட்டதற்கு ஒரு நிகர் என்பதற்கு இந்த தன்வந்திரி பெருமான் ஒரு மிகப்பெரிய கூற்று. எந்த ஒரு நிலை ஒருவனுக்கு ஏற்பட்டாலும் மந்திரி அது விலகி விடுவது என்பதை உணர்த்துவது தன்வந்திரி. கூற்று இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் பீடிச்சிடும். 2 விஷயம், சோதனையால் பீடித்த வியாதிகள் அப்பொழுது எத்தனையோ பேருக்கு இருந்திருக்கிறது. அதே மாதிரி மனிதன் அவன் ஆகார வகையிலும் நடைமுறையிலும் உணவுகளிலும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவினால் ஏற்படுகின்ற தவறுகளால் ஏற்படுகின்ற விஷயங்களும் உடலை பாதித்து விட்டிருக்கும். அப்படி பாதித்து இருக்கக்கூடியவர்களுக்கு எது காரணம்னா வினை காரணம். அப்போ அந்த விநாயகனை கும்பிட்டுட்டு இந்த தன்வந்திரியை கூப்பிட்டா அந்த நோய் போயிடுது. மந்திரத்தை நீங்கள் படித்து வாருங்கள். அதாவது சிறு சிறு வியாதிகளை உடனே தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு. நாயகப் பெருமான் பெருவருளாலும் தன்வந்திரனுடைய கருணையாலும் அகத்திய பெருமானுடைய அனுகிரகத்தினாலே கிடைக்கப்பட்ட இந்த மந்திரத்தை படித்து விநாயகனை மனதிலே நிறுத்தி வினையை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர் மந்திரத்தை படித்து பின்பு நோய் வராமல் எங்களை காத்து அருள வேண்டும், பயமில்லாமல் ஒரு உலகம் உருவாக வேண்டும், மனநோய் இல்லாமல் மக்கள் எல்லாம் வாழ வேண்டும், இந்த தன்வந்திரனுடைய பெரும் கருணை உங்களுக்கெல்லாம் கிடைக்கட்டும், நோயில்லா பெருவாழ்வு அமையட்டும். வணக்கம்.